ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம லோக்கல் சிஸ்டமில் எப்படி ஒரு வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிறோம். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா வேர்ட்ப்ரெஸ்ஸோட ஓவர்வியூ, எப்படி ஒரு டீம் அண்ட் ப்ளகின் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ண உடனே டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். லெஃப்ட் சைடில் சைட் பாஸ் இருக்கும். இதில் அப்பியரன்ஸ்குள்ளே டீம்ஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். டீம்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு லேஅவுட் இருக்கும். ஹெட்டர், ஃபூட்டர், செக்ஷன்ஸ், ஒரு வேர்ட்ப்ரெஸ்ஸோட கம்ப்ளீட் லேஅவுட், ஒரு வெப்சைட்டோட கம்ப்ளீட் லேஅவுட் அதில் இருக்கும். நீங்கள் டேரெக்டாக இன்ஸ்டாலேஷன் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இதில் ஆட் டீம் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இதில் ஆஸ்ட்ரா அப்படிங்கிற டீமை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இது ஒரு பாப்புலரான டீம், மெஜாரிட்டியாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நம்ம இதை ஆக்டிவ் பண்ணிக்கலாம். இப்போ போய் உங்கள் வெப்சைட்டை ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா அதோட சேஞ்சஸ் உங்களுக்கு இது விசிபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு ப்ளகின் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ப்ளகின்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேர்ட்ப்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக் அண்ட் ட்ராப் யூஸ் பண்ணி வெப்சைட் டெவலப் பண்ணுற ஒரு சிஸ்டம். இதில் நம்ம கோடை வந்து கம்மியாக யூஸ் பண்ணுவோம். அதனாலேயே ப்ளகின்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ், அதாவது இன்பில்டாக ஆல்ரெடி ப்ளகின்ஸ் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியான ஃபீச்சர்ஸை அக்சஸ் பண்ணிக்க முடியும். இதில் நமக்கு தேவையான ப்ளகின் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர் டெம்ப்ளேட்ஸ். இங்கே இருக்குது, பை பிரைன்ஸ்டார்ம் ஃபோர்ஸ். ஸ்டார்டர் டெம்ப்ளேட் எதுக்காக இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இல்லையே ப்ரீபில்டாக நிறைய டெம்ப்ளேட் இருக்கும். நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறத விட எப்படி ப்ரீபில்டாக இருக்க டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணி ஃபஸ்ட்டு பார்ப்போம். அப்கமிங் வீடியோஸில் நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்தே ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ண போகிறோம். இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவ் பண்ணிக்கலாம். இதில் இங்கே ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப் டவுனில் எலமெண்டார் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, லோட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீபில்டாக நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ப்ரீமியம் இருக்குது, மேக்ஸிமம் ஃப்ரீயும் இருக்கும். நீங்கள் ஃப்ரீ எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். நான் இல்லை பர்சனல் சைட்ஸ் அப்படிங்கிற செக்ஷனில் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே இருக்க எனி டெம்ப்ளேட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு இந்த ஃபஸ்ட்டில் இருக்க டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ண கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ரைட்டில் ப்ரிவியூ இருக்கும். உங்கள் வெப்சைட் பார்க்க எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இந்த டெம்ப்ளேட்டில் இந்த வெப்சைட் பார்க்க எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது எக்ஸாம்பிள். இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இன்கேஸ் உங்களுக்கு லோகோ இருக்குன்னா லோகோ இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன டெக்ஸ்ட் வேணுமோ டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கலர் பேலத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இருக்கிற கலர் பேலட் நல்லா இருக்குது, ஸோ நான் நிறைய வச்சுக்கிறேன். கண்டினியூ கொடுத்து அகைன் கண்டினியூ கொடுத்து உங்கள் நேம் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிக்கங்க. இல்லைன்னா இது ஐ அண்டர்ஸ்டாண்ட் லெட்ஸ் கோ கொடுத்து சப்மிட் அண்ட் பில் மை சைட் கொடுத்து. ஓகே, இப்போ ரெடி ஆயிடுச்சு. எனக்கு 1.21 மினிட்ஸில் ரெடியாக இருக்குது. இப்போது நம்மளோட சைட்டில் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம் நமக்கு டெம்ப்ளேட் அப்ளை ஆகிருக்கா அப்படிங்கிறது. நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு அந்த டெம்ப்ளேட் அப்ளை ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பேஜஸ் செக் பண்ணி பார்க்கலாம். அபவுட் பேஜ், ப்ராஜெக்ட் பேஜ், சர்வீசஸ்
அண்ட் கான்டாக்ட் பேஜ். கான்டாக்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஃபார்மும் க்ரியேட் ஆயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த வெப்சைட் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோக்கு ரெடியாக இருங்க. ஓகே, பாய்.